திருச்செங்கோட்டில் கருவேப்பம்பட்டி ஊராட்சியில் திருநகர் காலனியில் கடந்த 30 ஆண்டுகளாக மழைநீர் வெளியே போக முடியாமல் ஒரு இடத்திலே தேங்கி நின்று அது பள்ளமாக இருக்கின்ற காரணத்தினால் அது வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லாமல் அங்கேயே இருந்தது. ஊராட்சியின் சார்பாக மோட்டார் வைத்து அதை தொடர்ந்து இறைத்து வெளியே விட்டு கொண்டிருந்தார்கள். மாதம் ஒரு முறை 50,000 60,000 ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தித்தான் அந்த வேலை நடந்து கொண்டிருந்தது. இதற்கு தீர்வு காணாமலேயே அது நடந்து கொண்டிருந்தது. இப்போது நமக்கு நாமே திட்டத்திலே ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு அதற்கான ஒப்புதலை வாங்கி நிதி ஒதுக்கி இப்போது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை என்று சொன்னாலும் எல்லோரும் இங்கேயே இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்து கொண்டிருக்கிறோம். உத்தரகாண்டிலே உள்ளே சுரங்கத்துக்குள்ளே மாட்டிக்கொண்ட 41 பேரை காப்பாற்றியதும் இதே கம்பெனி தயாரித்த இயந்திரங்கள் தான். அந்த கம்பெனியினுடைய ஒத்துழைப்போடு தான், அந்த இயந்திரங்கள் மூலமாகத்தான் இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி சுரங்கத்திலே மாட்டிக்கொண்ட 41 பேரை காப்பாற்றிய நம்முடைய திருச்செங்கோட்டு நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை செய்வதென்பது அதோடு ஒப்பிடும் பொழுது இது மிக சுலபமான வேலையாகத்தான் பார்க்கிறோம். தனியாக பார்க்கும் பொழுது கடினமான வேலையாக தெரிகிறது. ஆனால் உத்தரகாண்டிலே 41 பேரை காப்பாற்றினோம் என்று நினைக்கும் பொழுது இது வெகு சுலபமான வேலையாக எங்களுக்கு தெரிகிறது. சிரமம்தான். இரவு பகலாக தாமதப்படுத்தக்கூடாது என்பதற்காக களத்திலேயே தம்பி ராயல் செந்தில் அவர்கள் இங்கேயே நின்று இந்த பணியை பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் அதை முடிப்போம். அதுவரை இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் கூட தொடர்ந்து 30 ஆண்டுகளாக பட்டிருந்த அந்த சங்கடங்களை இதன் மூலமாக தீர்க்க முடியும் என்று சொன்னால் அதை பொறுத்து கொண்டுதான் எல்லோரும் சகித்து கொண்டு இருக்கின்றார்கள். விரைவில் இந்த பணியை முடித்து காட்டுவோம்.